அர்ஜுனா அவார்டு வின் பண்ண நம்மளுடைய பாஸ்கரன் மாஸ்டர் தான் நம்ம கூட இருக்காங்க. பேர் இருக்கிற இடத்துல தனியா ஒரு மனிதன் தெரியலாம் அப்படின்னா அவன் வந்து பாடி பில்டரா இருந்தா மட்டும்தான் அவங்க தனியா தெரிவாங்க. மற்றவங்களோட நம்ம தனியா தெரியணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல தான் நான் ஜிம் போய் ஜாயின் பண்ணேன். ஆனா அதுவே என்னை வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியாளராக உருவாக்கிடுச்சு. எனக்கு ஆக்சுவலா பயமா இருந்தது. நான் முன்ன பாடி பில்டிங்கே பார்த்ததில்லை. எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போனோடனே அங்கே பார்த்தா எல்லாருமே வந்து ரொம்ப பார்க்கறதுக்கே பிரமிப்பா இருந்தாங்க. அப்போ பாடி பில்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் புதுசா போகும்போது பார்க்கும்போது எப்படி இது ரொம்ப இதுவா இருக்கிறாங்களே, இப்படிலாம் கூட மனிதர்கள் இருப்பாங்களா. இது வரைக்கும் பண்ண பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டதுனால நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு ஏமாற்றங்கள் வந்தது. ஸோ அந்த மாதிரி ஜெனட்டிக் பிசிக் இருக்கிறவங்க சீக்கிரமாகவே வந்து இம்ப்ரூவ் பண்ணிடலாம். 60 டேஸ்ல உங்க உடல் எடையை குறைச்சிருவோம். நீங்க எங்க ஜிம்முக்கு வந்தீங்கன்னா 60 டேஸ்ல குறைச்சிருவோம் அப்படின்றாங்க. அது சாத்தியமா? அது பிசினஸ் மட்டும்தான் அது. ஏன்னா நம்மளோட உடம்பு வந்து ரத்தம், சதை, நரம்பு, எலும்பு இதெல்லாம் இருக்கிறது ஒண்ணு. ஸோ அதை வந்து நம்ம நினைச்ச உடனே மாத்துறதும் அதெல்லாம் வந்து கண்டிப்பா முடியவே முடியாது. தயவு செஞ்சு யாருமே வந்து 3 மாசத்துல குறைச்சிடுறேன், 6 மாசத்துல குறைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி போனாங்க, ஒரு ஆடு கொடுத்தாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. சேனல் 5 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கெஸ்ட் தான் நம்ம கூட இருக்காங்க. இந்த ஹெல்த்தி கான்வர்சேஷன்ல அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். அவர் யாருன்னு பார்த்தோம்னா, இவர் நிறைய இன்டர்வியூஸ்ல நம்ம பார்த்திருப்போம். அது மட்டும் இல்லாம இவர் நிறைய பேருக்கு ரோல் மாடலும் கூட. நம்ம அர்ஜுனா அவார்டு வின் பண்ண நம்மளுடைய பாஸ்கரன் மாஸ்டர் தான் நம்ம கூட இருக்காங்க. மாஸ்டர் வணக்கம். மாஸ்டர் வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கம்மா. உங்களை பிடிக்கவே முடியல, அவ்வளோ பிஸியா இருக்கீங்க. நிறைய பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணவங்க எல்லாருமே வந்து யாரையும் பிடிக்க முடியாது. மாஸ்டர், உங்களை பார்த்ததுமே இந்த 2 கேள்வி மாஸ்டர் கிட்ட எப்படியாவது கேட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கேள்வி இருக்கு மாஸ்டர். முதல் கேள்வி, நீங்க 5 years பேக் நீங்க அர்ஜுனா அவார்டு வாங்கிட்டு அந்த பிரஸ் மீட் வந்தீங்க. ஏர்போர்ட்ல அந்த பிரஸ் மீட்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. என்ன மாதிரி வரவங்களுக்கு அரசாங்கம் வேலை கொடுத்து ஊக்கமளிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அது இப்போ மாஸ்டருக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா, இல்ல இன்னும் சில விஷயங்கள் பண்ணாங்கன்னா அடுத்து வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்குலாம் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஃபீல்டுலனா நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்லை, அதாவது ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட லைஃப் வந்து கேரி பண்ணுறதுக்கு வேலை வாய்ப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அது வந்து எனக்கு கிடச்சிருச்சு. எனக்கு வந்து நான் வந்து 2000 நான் ரயில்வேல இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரி ஐசிஎஃப்ல ஒர்க் பண்ணுறேன். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு கிடச்சிருச்சு. இனி வரும் ஜென்ரேஷனில் இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி வேலை வாய்ப்பு கிடைச்சா அவங்களோட லைஃப்பை கேரி பண்ணி போகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு பேக் போனாக இருக்கும். ஸோ இனி வரும் ஜென்ரேஷனுக்கு கூட எல்லாருமே வந்து, ஏன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த ஸ்போர்ட்ஸுக்கு வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு லைஃப்பில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு தான். கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் அவங்களால அந்த ஸ்போர்ட்ஸை வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு பண்ண முடியும். ஸோ எனக்கு இப்போவும் நான் உங்கள்கிட்டயும் நான் அதே கோரிக்கிறேன், கவர்மெண்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும். ஓகே மாஸ்டர், இன்னொன்று உங்க ஏஜ் மாஸ்டர். ஏன்னா 5 years பேக் பார்க்கும்போது எப்படி இருந்தீங்களோ இப்பயும் அப்படிதான் இருக்கீங்க. சொல்ல போனா இன்னும் எங்க வேற இருக்கீங்க. உங்க ஏஜ் என்னன்னு ரிவீல் பண்ணீங்களா ஆடியன்ஸ்க்கு? ஒரு மாதிரி பூஸ்டா இருக்கும். என்னோட டேட் ஆஃப் பர்த் நான் உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். 15/5/1978. ஓகே. ஸோ 47 ஆகுது என்னோட ஏஜ் இப்போ. ஓ, நான்லாம் பார்க்கும்போது ஒரு 35 இருக்கும், 30 இருக்கும் அப்படிதான் நினைச்சோம். 47 மாஸ்டர்? அது நீங்க கேட்கும்போது நீங்க இந்த வார்த்தை சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்குது. இப்போ 47 உங்க ஏஜ்னா நீங்க இந்த ஏஜ்ல ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஏஜ்ல மாஸ்டர் ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் ஆக்சுவலா ஒரு 17-18 நான் ஸ்டார்ட் பண்ணேன். அவ்வளோ பாடி பில்டிங் ஃபீல்டு உள்ள ஜிம்மில் ஜாயின் பண்ணும்போது 1997 நான் ஜாயின் பண்ணேன். ஸோ 2000 வரைக்கும் நான் 2000 நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். 99 என்னோட ஃபஸ்ட்டு காம்படிஷன் அட்டன் பண்ணேன். ஸோ 1 year ட்ராவல் பண்ணேன். 1 year 2000 நான் ஐசிஎஃப்ல வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கண்டினியூவாக என்னோட ஸ்போர்ட்ஸை நான் வந்து ரொம்ப லைக் பண்ணி ரொம்ப விரும்பி பண்ணதுனால 20 years நான் இதுலேயே ஜேர்னி பண்ணியிருக்கேன். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் ஃபிட்டா இருக்கணும், இல்லை பாடி பில்டிங் பண்ணணும் அப்படின்னா நிறைய ஒரு கனவுகள் இருக்கு. ஏன்னா இப்போ நான் வந்துட்டு பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா நான் ஜிம் போறேன் அப்படின்றாங்க. இல்லைன்னா என் பாடி இப்படி இருந்தாதான் ஒருத்தவங்க என்னை பார்த்து பயப்படுவாங்க அப்படின்றாங்க. உங்களுக்கு அந்த ஏஜ்ல இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்வம் எப்படி வந்தது சார்? இல்லை, ஆக்சுவலாக என்னன்னா இளைஞர்கள் எல்லாருக்குமே வந்து ஜிம் போயிட்டு
ஹெல்த்தியாக இருக்கிறோன்னு ஒரு பக்கம், அதே போல் ஒரு ட்ரெஸ் வந்து நம்ம டைட்டாக போட்டால் ஒரு ஒரு 50 பேர் இருக்கிற இடத்துல தனியாக ஒரு மனிதன் தெரியுறான் அப்படின்னா அவன் வந்து பாடி பில்டராக இருந்தால் மட்டும்தான் அவங்க தனியாக தெரிவாங்க. ஸோ இது வந்து நிறைய இளைஞர் மைண்டில் இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் இருந்தது. நானும் வந்து மற்றவங்களோட நம்ம தனியாக தெரியணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தான் நான் ஜிம் போய் ஜாயின் பண்ணேன். ஆனால் அதுவே என்னை வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியாளராக உருவாக்கிடுச்சு. உங்க வீட்ல எப்படி அக்செப்ட் பண்ணி? இப்ப எங்க வீட்லயே என் பிரதர்லாம் ஜிம் போறாங்க, போயிட்டு வந்துட்டு கண்ணாடியை பார்க்கும்போது நான் இந்த மாதிரி ஆக போறேன், நான் இவரு மாதிரி ஆக போறேன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எங்க வீட்டுல சொல்லுவாங்க, உனக்கு எதுக்குப்பா இது, நம்ம குடும்பத்துக்குலாம் இது தேவையா குமாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க வீட்டுல அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? இல்லை, அதாவது ஸ்போர்ட்ஸ் பற்றி எதுவுமே எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுனா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுனா ஒன்று பண்ணணுன்றது எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அப்பாலாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ பெருசாக வந்து அதில் அவேர்னஸ் இல்லை. பட் இருந்தாலும் நம்ம ஜிம் போகிறது உடம்புக்கு நல்லதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. வந்து எதுவுமே சொல்லிக்கல. பட் ஆனால் நான் காம்படிஷன் போய் வின் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு மீட்டு வின் பண்ணேன். என்னோடய ஜூனியர் ஸ்டேட் லெவல் ஃபஸ்ட்டு மீட்டே என்னோட ஜூனியர் ஸ்டேட் லெவல் தான். அதில் வின் பண்ணிவிட்டு நான் வந்து எனக்கு 5th பொசிஷன் தான் வந்தேன். ஓகே. ஸோ அதை வின் பண்ணிவிட்டு வந்து சர்டிஃபிகேட்டை எடுத்து எங்கள் அப்பா கிட்ட காமிக்கிறேன். எங்கள் அப்பா வந்து அதை வந்து பார்க்கல. ஏன் அப்படின்னா அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நீ வந்து 5வது தான் வந்திருக்கிற. ஏன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் அவேர்னஸ் கம்மி அவங்களுக்கு. நீ 5வது தான் வந்திருக்கிற, ஃபஸ்ட்டு வரணும். நீ ஃபஸ்ட்டு வந்தால் தான் நான் வந்து உனக்கு நான் வந்து ரெகக்னைஸ் பண்ண, நான் உன்னை பாராட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலுமே எங்கள் அப்பா அதை வாங்கி பார்க்கல, சர்டிஃபிகேட் வாங்கி பார்க்கல. இதில் இன்னொன்று என்னன்னா, என்னோடய ஃபோட்டோ வந்து பேப்பரில் வந்துருந்தது. அந்த டைமில் ஃபஸ்ட்டு காம்படிஷனுக்கே எனக்கு என்னோடய ஃபோட்டோ பேப்பரில் வந்தது. நான் அது கூட எங்கள் அப்பாட்ட காமிச்சப்பா அது பேப்பர்லாம் வந்திருக்கேன் பாருங்கப்பான்னு. எங்கள் அப்பா வாங்கி பார்க்கல. ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நீ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்கிட்ட காமி, நான் பார்க்குறேன்னாரு. அர்ஜுனா அவார்டு வாங்கினதுக்கு அப்புறம் என்ன சொன்னார்? அது பார்த்து ஆக்சுவலாக அந்த வருஷத்தில் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை எனக்கு வேத வாக்காக எடுத்துக்கிட்டு நான் கடைசியாக நான் ஜாயின் பண்ணி நான் காம்படிஷன் பண்ணது 99ல், நான் அச்சீவ்மெண்ட் பண்ணது 2019ல், நான் கேம் வந்து நான் ட்ராப் பண்ணது 2020ல். அது வரைக்கும் இந்த இடைப்பட்ட எல்லா இயர்லையும் நான் கலந்துக்கிட்ட போட்டியில் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு வின் பண்ணியிருக்கிறேன். ஸோ எங்கள் அப்பா சொன்ன ஒரு வார்த்தை என்னை ஒரு சிறந்த ஒரு வெற்றியாளராகி உருவாக்கி இருக்குது. ஓகே. இது வரைக்கும் மாஸ்டர் எங்களுக்கு ஒரு பாடி பில்டரா தெரியும். ஆனா மாஸ்டர் ஃபேமிலி எப்படி, ஒரு ஃபேமிலி பர்சனா மாஸ்டர் எப்படி, ஃபேமிலி பேக்ரவுண்டை பத்தி சொல்லுங்க மாஸ்டர். ஃபேமிலி பேக்ரவுண்ட்றது எங்கள் ஃபேமிலி வந்து ரொம்ப பெரிய ஃபேமிலி. நாங்கள் 4 பேர் அண்ணன் தம்பி, 2 பேர் அக்கா தங்கச்சி. ஸோ டோட்டலாக 6 பேர் எங்கள் வீட்டில். அது இல்லாமல் இப்போ என்னோடய ஃபேமிலியில் என் ஒய்ஃபு, பசங்க 2 பசங்க, பையன் 1 பொண்ணு 1. என்னோடய எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் 10th தான் நான் படிச்சிருக்கிறேன். ஸோ இருந்தாலும் என்னோடய அச்சீவ்மெண்ட் வந்து ஸ்போர்ட்ஸில் நல்ல அச்சீவ்மெண்ட் பண்ணதுனால எனக்கு மத்திய அரசு ரயில்வே துறையில் வேலையும் கிடச்சி நீங்கள் நல்ல பொசிஷனில் இருக்கிறேன். நான் நல்ல ப்ரொமோஷன் 4 ப்ரொமோஷன் வாங்கியிருக்கிறேன். இது எல்லாமே ஸ்போர்ட்ஸில் அச்சீவ்மெண்ட் பண்ணி தான் நான் மேலே வந்திருக்கிறேன். என்னோடய ஃபேமிலியில் என் பையனை வந்து நான் நல்லா படிக்க வைக்கணும், என் பொண்ணையும் நல்லா படிக்க வைக்கணும். நம்ம படிக்கலனாலும் நம்ம பசங்க, நம்ம அடுத்து வர ஜென்ரேஷன் நல்லா படிக்கணுன்றதுனால பையனை நான் என்னோடய ஃபீல்ட்லேயே ஃபிசியோதெரபிஸ்ட் படிக்க வைக்கிறேன். என் பொண்ணு இப்போ 10th படிச்சுட்டு இருக்கா. ஸோ என்னோடய ஃபேமிலி வந்து ஒரு பெரிய ஃபேமிலி, நிறையவே சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ பாடி பில்டர் ஆகணும்னா ஒரு ஜிம் போயிட்டு ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணால் மட்டும் போதாது, ஈக்குவலாக அதுக்கு டயட் பிளான், ஃபுட்டு ரொம்ப முக்கியம். ஒரு 6 வேளைக்கு ஃபுட்டு சாப்பிடணும் ஒரு நாளைக்கு அப்படின்றப்ப உங்களோட ஃபினான்ஷியலாக அதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க? ஆக்சுவலாக நான் எங்கள் ஃபேமிலி வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபேமிலி. அப்பாவுக்கு வந்து பெருசாக வேலை வாய்ப்புலாம் எதுவும் இல்லை, சாதாரண ஒரு கூலி வேலை அந்த மாதிரி தான் இருந்தாங்க. பசங்களும் நிறையன்றதுனால அந்த டைமில் பெருசாக பண்ணலை. அதே போல் இன்னொன்று, எனக்கு படிப்பில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மின்றதுனால நான் வந்து 10thலேயே நான் என்னோடய எஜுகேஷன் நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு வேலைக்கு போனேன். நான் வந்து கார்பெண்டர் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஓகே, சரிங்களா. அந்த வேலைக்கு போயிட்டு அதுலேருந்து வர்ற சேலரியை வச்சுக்கிட்டு நான் என்னோடய உடம்பை நான் பார்த்துக்கிட்டேன். ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். பாடி பில்டர்ஸ் சாப்பிட்ற ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான ஃபுட்டு. ஆனால் இந்த ஸ்போர்ட்ஸும் ரொம்ப காஸ்ட்லி. இந்த ஸ்போர்ட்ஸ் ரொம்ப கஷ்டமான ஸ்போர்ட்ஸும் கூட. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து ஃபினான்ஸ். இந்த ஃபினான்ஸ் இல்லைனா கண்டிப்பாக இந்த ஸ்போர்ட்ஸ் பண்ண முடியாது, சான்ஸே இல்லை. ஆனால் இந்த ஸ்போர்ட்ஸ் பண்ணுறவங்க யாருமே ஃபினான்ஸ் இருக்காது, ஃபினான்ஸ் லெவலில் வீக்காக தான் இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அதை சொல்லுங்க. அதுதான் நிறைய பேர் அதுதான் நிறைய பேர் இந்த முன்னாடி போயிட்டு ஓகே ஃபினான்ஷியலா ரொம்ப கஷ்டப்படுறோம்னு சொல்லிட்டு பேக்கப் வந்துருக்காங்க. இப்போ அதுதான் நான் சொல்கிறேன். என்னன்னா, நான் வந்து கார்பெண்டர் வேலை ஒரு சாதாரண ஒரு கூலி வேலை செஞ்சுக்கிட்டு அதுலேருந்து வர காசு வச்சு நான் பண்ணிட்டேன். ஓகே, அன்னைக்கு இருந்த ஜென்ரேஷனில் அந்த அமௌண்ட்டு போதுமான அளவாக இருந்தது, பண்ண முடிஞ்சுது. நான் இன்றைக்கி இந்த இந்த ஃபீல்டு வந்து ரொம்ப ரொம்ப ரீச் ஆகிடுச்சு. நிறைய இளைஞர்கள் வந்து இப்போ வந்து இந்த ஸ்போர்ட்ஸுக்கு வர்றாங்க.
ஸோ இது வந்து ஸ்போர்ட்ஸ் அவேர்னஸ் ரொம்ப நல்லா வந்துருச்சு. பாடி பில்டிங் மேலே, ஃபிட்னஸ் மேலே நிறைய அவேர்னஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் வர்றாங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னென்னா, இன்னைக்கு நீங்கள் கேட்குற மாதிரி பொருளாதாரன்றது ரொம்ப முக்கியமானதுன்னா, ஆனால் இன்னைக்கு இந்த ஃபிட்னஸ் ஃபீல்டில் நிறைய சம்பாதிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து ட்ரெயினர் ஆகுறாங்க. ஒரு ஜிம்மில் வந்து ட்ரெயின் பண்ணி அவங்க வந்து நிறைய ட்ரெயினர் ஆகி அவங்களுக்கு நிறைய வருமானம் வருது இப்போ ஃபிட்னஸ் ஃபீல்டில். ஸோ இது வந்து ஓனர்ஸை விட ட்ரெயினருக்கு நிறையவே ஓரளவுக்கு சம்பாதிக்க முடியுது. ஸோ அவங்க வந்து அதை வச்சுட்டு இன்னைக்கு நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறாங்க. இப்போ என் பிரதர்லாம் சும்மா ஜிம்முக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்தாலே கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீல்லாம் கொடுப்பாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ் ஏறும் போது உங்களுக்கு அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? எனக்கு ஆக்சுவலாக பயமா இருந்தது. என்ன அப்படின்னா, நான் முன்னுக்கு பாடி பில்டிங்கே பார்த்ததில்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போனோடனே அங்கே பார்த்தா எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப அதாவது எப்படின்னா பார்க்குறதுக்கே பிரமிப்பாக இருந்தாங்க. அப்போ பாடி பில்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் புதுசாக போகும்போது பார்க்கும்போது எப்படி இது ரொம்ப இதுவாக இருக்கிறாங்களே, இப்படிலாம் கூட மனிதர்கள் இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் நேஷ்னல் லெவலெலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்க மேலே ஒரு மரியாதையும் ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வந்தது அவங்கள பார்க்கும்போது. அதுக்கெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. ஸோ பாடி பில்டர்ஸை பார்த்தாவே வந்து ரொம்ப பயப்படுற அளவுக்குலாம் இருந்தாங்க அந்த டைமில். ஸோ அது ஒரு நல்லா இருந்தது பார்க்கறது. அரசியல் அப்படின்றது எல்லா இடத்துலையுமே இருக்கும். எல்லா ஃபீல்ட்லையுமே ஏதாவது ஒரு அரசியல் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ உங்க ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் இவனை ஏற்றக்கூடாதா, இவனை இறக்கிடலாம் அப்படி நம்ம ஐ படத்துலலாம் கூட நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். என்னன்னா அவன் இவ்வளோ ஃபிட்டாக இருக்கான், அவனை எப்படியாவது அடிச்சுட்டு நம்ம முன்னாடி வரணும், இந்த மாதிரியான அரசியல்லாம் உங்களோட விளையாட்டில் நடந்திருக்கா? இல்லை, ஸ்போர்ட்ஸில் கண்டிப்பாக எல்லா ஸ்போர்ட்ஸ்லையுமே அந்த அந்த ஒரு இது நடக்கும். பட் பாடி பில்டிங்கில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்துட்டு ஐயால் நம்ம வந்து பார்க்கறதுனால மட்டும்தான் நம்ம மார்க் போடுவாங்க. ஸோ அதில் வந்து நிறைய கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் வரும். அது எப்படின்னா ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்களை பிடிக்கும். ஏன்னா 7 ஜட்ஜஸ் உட்காந்துருப்பாங்க. அந்த 7 ஜட்ஜஸில் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொருத்தங்களை பிடிக்கும். ஸோ அதில் வந்து போடும்போது ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது சில மாற்றங்கள் வரும். அது வந்து பெரிய அளவில் மாற்றம் வராது. இந்த மெடல் வர்றவங்க கண்டிப்பாக மெடலுக்குள்ளே தான் இருப்பாங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் என்னோட இதில் நடந்ததில்லை. என்ன அப்படின்னா, நான் இது வரைக்கும் பண்ண பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டதுனால நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு ஏமாற்றங்கள் வந்ததில்லை. இன்னுமே நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் அந்த இது நடக்குதா? இல்லை, கண்டிப்பாக அது நடக்கும். ஏன் அப்படின்னா, அதான் சொல்கிறேன், இது வந்து ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணுறதில்லை இந்த ஸ்போர்ட்ஸு. ஸோ ஸ்டேஜில் வச்சு பார்க்குறோம், உடனே மார்க் போடுறோம். அதில் சின்ன சின்ன தப்புகள் வரணும், நடக்கும். கண்டிப்பாக 100% நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அதான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு அப்படின்ற ஒரு இதில் மெடலோட பொசிஷன் வந்து கண்டிப்பாக மாறாது. அது வந்து மாற்றவும் முடியாது. எனக்கு நான் உங்களை இன்டர்வியூ எடுக்க போறேன் அப்படின்னா ஒரு விஷயம் மண்டையில ஓடிட்டே இருந்துச்சு. நான் பெருசா ஃபிட்னஸ் பர்சன்லாம் கிடையாது, நான் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ இந்த ஃபிட்னஸ்க்கும் பாடி பில்டர்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன மாஸ்டர்? ஏன்னா நிறைய பேருக்கு இதுல ஒரு சந்தேகம் இருக்கு. கண்டிப்பா ஃபிட்னஸ்ன்றது எப்படி பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லைஃப் லாங் பண்ணலாம். ஃபிட்னஸ் வந்து நம்ம வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட்லேயே அவங்க ஒரு 18க்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அவங்க ஏஜ் வந்து ஒரு 60-70 வயசு வரைக்கும் கூட ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அது வந்து ஃபிட்னஸ் பண்ணுறவங்க. அது இப்போ பாடி பில்டிங் வந்து அப்படி இல்லை. பாடி பில்டிங் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் பாடி பில்டிங் வந்து பண்ண முடியாதுன்னு இல்லை, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணணும். ஸோ பாடி பில்டிங்க்கு ஃபிட்னஸ்க்கு என்ன ஆகுது, ஃபிட்னஸ் வந்து ஒர்க் அவுட் கம்மியாக பண்ணுவாங்க. ஓரளவுக்கு ஒர்க் அவுட் கம்மின்றதை விட ரொம்ப அதில் வந்து வெயிட் வந்து நிறைய வச்சு செய்யணும், நிறைய ஃபுட்டு சாப்பிடணும் அப்படிலாம் இருக்காது. ஃபிட்னஸ் பண்ணுறவங்க, பாடி பில்டிங் பண்ணுறவங்க வந்து ஒரு நாளைக்கு 6 மீல் எடுக்கணும். அதே போல் வெயிட் ட்ரைனிங் வந்து ஹெவியாக பண்ணுவாங்க. ஸோ கார்டியோ எக்ஸசைஸும் நிறைய பண்ணுவாங்க. ஸோ ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்ப ஜாஸ்தி பாடி பில்டிங் பண்ணுறதுக்கு. ஃபிட்னஸ் பண்ணுறவங்க வந்து அன்னன்னைக்கு தேவையான ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தால் போதும். இதுதான் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ இந்த ஜென்ரேஷன்ல இருக்கவங்க நிறைய பேர் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணி வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ தெருவுக்கு இப்போ வந்து ஃபிட்னஸ் நாங்கள் பண்ண போகிறோம், இந்த மாதிரி பாடி பில்டர் ஆக போகிறோம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் அவங்க எல்லாம் முன்னாடி வராங்க. பேலன்ஸ் அப்படியே ஸ்டாப் ஆயிடுறாங்க. அதுக்கு என்ன காரணம் மாஸ்டர்? எங்க தோல்வி அடையிறாங்க அவங்க? இல்லைம்மா, ஆக்சுவலாக அவங்க தோல்வி அடையிறது இல்லைம்மா. அவங்களுக்கு என்னன்னா இந்த ஃபீல்டு வந்து எப்படின்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதுக்கு வந்து பொருளாதாரம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இதெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இன்னொன்று என்னென்னா, இது பண்ணிவிட்டு இதில் வந்து ரொம்ப லைக் பண்ணி பண்ணணும் இந்த ஸ்போர்ட்ஸை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பார்ட்டுக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது மறுநாள் அந்த பார்ட்டோட பெயின் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், மசில் பெயின் இருக்கவே இருக்கும். ஸோ இது இல்லாமல் அன்னைக்கு அவங்களோட ஃபுட்டுக்கு தேவையான அந்த மணி இல்லைன்னா கண்டிப்பாக அவங்களால அதை பண்ண முடியாது. இன்னொன்று என்ன, பாடி பில்டிங்குள்ள ஃபீல்டில் வந்தவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு வந்தவங்க யாருமே திரும்பி போக மாட்டாங்க. கண்டிப்பாக அதில் அச்சீவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்னொன்று அதே போல் பாடி பில்டிங் பண்ணவங்களை யாருமே வந்து வாழ்க்கையில் தோற்றதாக சரித்திரமே இல்லை. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் 10th படிச்சுட்டு நானே ஒரு பெரிய இந்த அளவுக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணும்போது ஒரு ரயில்வே துறையில் வேலை,
வேர்ல்டு லெவலில் வின் பண்ணியிருக்கேன், அர்ஜுனா அவார்டு வின் பண்ணியிருக்கேன். ஸோ என்னாலேயே வின் பண்ண முடியுன்றது, ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி பாடி பில்டிங் உள்ள வந்தவங்க கண்டிப்பாக யாரும் லைஃப்பில் தோற்றதா சரித்திரமே இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இது ஏன் சொல்கிறேன்னா, வேலை கிடைக்கும். அப்படி சப்போஸ் வேலை கிடைக்கலன்னா ஒரு ஃபிட்னஸ் சென்டர் வைக்கலாம், பர்சனல் ட்ரெயினராக இருந்து ட்ரெயின் பண்ணலாம், நிறைய செலிபிரிட்டிக்கு ட்ரெயின் பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒன்று அவங்கள லைஃப்பை கேரி பண்ண வச்சிடும். ஸோ அதனால சொல்கிறேன், யாரும் தோற்றுதான் சரித்திரம் இல்லை. இப்போ இந்த நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் லெவல்லாம் நிறைய பேர் போயிட்டு அவங்க போஸ்ட் போடுறாங்க. அந்த போஸ்ட் பார்க்கும்போது கீழே நிறைய கமெண்ட்ஸ் வருது நெகட்டிவ். கண்டிப்பா இவர் மெடிசன் எடுத்து தான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருப்பாரு அப்படின்ட்டு நிறைய கமெண்ட்ஸ். இப்போ உங்களோட வீடியோ போட்டாலுமே இவர் அப்பயே மெடிசன் எடுத்திருப்பாரு, இவருக்குலாம் அதெல்லாம் சாதாரணம், அப்படி எடுத்தாதான் பண்ண முடியும் அப்படின்றாங்க. இப்போ நீங்க சபையில போட்டு உண்மையை உடைச்சிருங்க, நீங்க மெடிசன் எடுத்து தான் போனீங்களா இல்ல எப்படி? இல்லைம்மா, அதாவது என்னன்னா மெடிசன் எடுத்து தான் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் இல்லை. எல்லாருமே அதை அப்படியே கூட்டாம்போக்குல நம்ப ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே மெடிசன் எடுத்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு ஜெனட்டிக் இருக்குது. பாடி பில்டிங் வந்து முக்கியமானதே வந்து ஜெனட்டிக் தான். இப்போ நான் வந்து பிரேக் விட்டு 1 இயர் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு நான் பிரேக் விட்டு அப்படின்னா, நான் மறுபடியும் உள்ளே வரேன்னா நான் ஒரு 6 மாதம் நான் ப்ராக்டிஸ் பண்ணால் என்னோட பழைய பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக வந்துடுவேன். நான் 100% எனக்கு தெரியும், 100% என்னோட பர்ஃபார்மன்ஸ் வந்துடும். அதுக்கு காரணம் என்னோட ஜெனட்டிக் தான். ஸோ அந்த மாதிரி ஜெனட்டிக் ஃபிசிக் இருக்கிறவங்க சீக்கிரமாகவே வந்து இம்ப்ரூவ் பண்ணிடலாம், பாடி பில்டிங்குள்ளே ஈஸியாக வந்துடலாம். மெயினாக வந்து ஆயில் ஃபுட்டு, ஸ்பைசியான ஃபுட்டு, ஸ்வீட்ஸு, கூல்ட்ரிங்க்ஸ், அதே போல் ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரி எந்த ஒரு இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிட்டா ஈஸியாக நம்மளோட உடம்பை டியூன் பண்ண முடியும். ரொம்ப நல்லா அழகாக பண்ண முடியும். நமக்கு தேவை ப்ராக்டிஸும் சரியான அளவான சரிவிதமான உணவு, அந்த ஃபுட்டு. ஸோ இதை எடுத்துக்கிட்டாவே நம்ம பாடி பில்டிங் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு. அதே போல் ப்ரோட்டீன் ஃபுட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபுட்டெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மெடிசன் தேவையில்லாமையே பண்ணலாம். பட் ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலங்களில் இன்றைக்கி இருக்கிற பசங்க எல்லாம் ஷார்ட் டைமில் வரணும், ஷார்ட் டைமில் நம்ம வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணிடணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஸ்டெராய்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. யாருமே எடுக்காமல் இல்லை, எல்லாருமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள்லாம் கூட எடுக்கிறோம் அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு கட்டத்தில் வந்து எப்போ எடுக்கணுமோ எப்போ நிறுத்தணுமோ அதெல்லாமே எங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி தான் பண்ண முடியும். அதே போல் இன்றைக்கி நிறையா ஸ்டெராய்டு இல்லாமையே இன்றைக்கி பாடி பில்டிங் பண்ணுற அளவுக்கு நிறையா மெடிசன்ஸ் வந்துருச்சு. அது வந்து மெடிசனில் சேராது, அது ஸ்டெராய்டில் சேராது. ஸோ ஸ்டெராய்டில் இல்லாமையே நிறைய இப்போ பண்ணுற அளவுக்கு வந்துடுச்சு. இனியும் வரும் காலங்களில் அது இன்னும் நிறைய மாற்றம் வரும். கண்டிப்பாக பாடி பில்டிங் வந்து ஸ்டெராய்டு இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு காலம் கண்டிப்பாக வரும். இப்போ அது எடுக்கிறது நல்லதா இல்லை சரியான வழிதானா, இல்லை அது ஹெல்த்தியான ஒரு வழியில தான் கொண்டு போகுமா? இல்லை, கண்டிப்பாக அது ஹெல்த்தியான வழின்னு சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா பாடி பில்டிங் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான்லாம் வந்து 20 வருஷமாக பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து எதுவுமே சைடு எஃபெக்டோ நான் வந்து எதுவும் பெருசாக எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆகலை ஹெல்த் லெவலில். நான் இன்னமும் என்னால் பண்ண முடியும். நான் இன்னும் 1 வருஷம் கழிச்சு கூட என்னால் பண்ண முடியும். ஆனால் நிறைய பேர் வந்து பாடி பில்டிங் நீங்கள் கேட்டிங்க தெரியுமா, வந்துட்டு பிரேக் ஆகி நின்றுடுறாங்க, வராமல் போய்ட்றாங்க. அவங்களால வந்து அவங்களாம் வந்து இந்த ஷார்ட் டைமில் மெடிசன் எடுத்துகிட்டு அவங்க ஒரே டைமில் ஹெவியாக மெடிசன் எடுத்துகிட்டு அவங்க வந்து அதை விட்டுறதுக்கப்புறம் அவங்களால பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ இது வந்து 100% கெடுதல். ஸ்டெராய்டை வச்சு பாடி பில்டிங் பண்ணுறது 100% கெடுதல். இன்னொன்று, யாரோட ஜெனட்டிக்கு யாரோட இன்னர் ஆர்கன் எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அவங்க வந்து தெரியாமல் ஒரு டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் ஏதாவது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும். ஸோ தயவு செஞ்சு அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த மெடிசன்ஸ்லாம் எப்படி ஒரு கண்டினியூஸாக போயிட்டு இருக்கோம், அதே மாதிரி இந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் நம்ம டப்பாவாக வாங்கி ஒல்லியாக இருக்காங்க, திடீர்னு ஜிம் போயிட்டு டப்பாவாக வாங்கி சாப்பிட்றாங்க. அது எப்படி மாஸ்டர், அது ஹெல்த்தியான ஒரு வேதானா? இல்லைம்மா, ஹெல்த்தியானது தான். அதாவது எப்படின்னா, நம்ம குழந்தைங்களை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு 47 வயசு, அப்போவே குழந்தைங்களுக்கு வந்து பால் பவுடர் கொடுத்தாங்க. நிறைய பேர் வந்து பால் பவுடர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தான் வந்து சப்ளிமெண்ட் நிறைய மாறிச்சு. இந்த குழந்தைங்களுக்கே சப்ளிமெண்ட் கொடுத்துட்டு வந்தாங்க டாக்டர்ஸே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்லிக்ஸ், பூஸ்ட், இந்த மாதிரி நிறையா ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்ட்லாம் வந்து நிறையா வந்துட்டு இருந்தது. ஸோ அதையும் நம்ம வந்து இன்றைக்கி வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த ப்ரோட்டீன் பவுடர்ஸும் சப்ளிமெண்ட்ஸும். ஆனால் அதை வந்து எல்லாரும் இப்போ பால் பவுடர் வந்து ஜென்ரலாக எல்லாருக்கும் கொடுத்தா மாதிரி இந்த சப்ளிமெண்ட்ஸை எல்லாரும் எடுக்கக்கூடாது. ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க அவங்க எடுத்தால் அவங்களுக்கு மேக்ஸிமம் 70% 90% வரைக்கும் எதுவும் ஆகாது. சரிங்களா? அது வந்து எடுக்கலாம். இப்போ நான்லாம் வந்து 20 வருஷமாக அந்த பாடி பில்டிங் ஃபீல்டு இருக்குன்னா நான் நிறைய ப்ரோட்டீன் பவுடர்லாம் நிறைய சாப்பிட்ருக்கிறேன். ப்ரோட்டீன் பவுடர்லாம் சாப்பிடாமலாம் கண்டிப்பாக பண்ண முடியாது. ப்ரோட்டீன், கிரியேட்டின், அதே போல் குளுட்டமின்,
இந்த மாதிரி அமினோ ஆசிட்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம எக்ஸ்ட்ராடினரியாக நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம உணவுலையே இருக்குது, இது எல்லாமே உணவுல இருக்குது. பாடி பில்டிங் பண்ணும்போது ஃபிட்னஸ் ஃபீல்டில் வரும்போது ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் வந்து தனியாக ஒவ்வொரு சத்தையும் நம்ம தனியாக கொடுக்கும்போது அவங்களுக்கு சீக்கிரமாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அது எடுக்கிறதுனால ஒன்றும் தவறில்லை. அதான் சொல்கிறேனே, ஒர்க் அவுட் பண்ணுறவங்க மட்டும் எடுத்தால் ஒன்றும் ஆகாது. அதுக்கும் ஒரு அளவு இருக்குது. ஒரு நாளைக்கு 2 ஸ்கூப் தான் ப்ரோட்டீன் சாப்பிட்ணும், அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. அதை தவிர்த்து இவங்க வந்து நிறையா இன்டேக் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இன்னர் ப்ராப்ளங்கள் கண்டிப்பாக வரும். அது வயிறு ஜீரண சக்தி பிரச்சனைகள், அந்த அல்சர் ப்ராப்ளம், இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா அளவோடு எடுத்துக்கிறது நல்லது. இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் சில விஷயங்கள் வைரல் ஆகிட்டே இருக்கு. 60 டேஸில் உங்கள் உடல் எடையை குறைச்சிருவோம், நீங்கள் எங்கள் ஜிம்முக்கு வந்தீங்கன்னா 60 டேஸில் குறைச்சிருவோம் அப்படின்றாங்க. அது சாத்தியமா? அது பிஸ்னஸ், அது பிஸ்னஸ் மட்டும்தான் அது. ஏன்னா நம்மளோட உடம்பு வந்து ரத்தம், சதை, நரம்பு, எலும்பு இதெல்லாம் இருக்கிறது ஒன்று. ஸோ அதை வந்து நம்ம நினச்ச உடனே மாற்றுறதும் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக முடியவே முடியாது. 100% நிறைய பேர் இது வந்து அது பொய்யாக தான் சொல்கிறாங்க. சரிங்களா? அப்படி அதை மீறி பண்ணுறவங்க வந்து தன் உடம்பு வந்து ஒரு அளவு தான் வருத்தி செய்யணும். ஆனால் அது வந்து ஒரு 3 மடங்கு 4 மடங்கு வருத்தி செஞ்சு அதை வந்து குறைக்கிறாங்க. அது வந்து தவறான பாதை அது. ஸோ தயவு செஞ்சு யாருமே வந்து 3 மாதத்தில் குறைச்சிட்றேன், 6 மாதத்தில் குறைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி போனாங்கன்னு ஒரு ஆடு கொடுத்தாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. சரிங்களா? இது என்னோடய அட்வைஸு. இப்போ நானே வந்து ஃபீல்டு நான் நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறேன். என்ன மாற்றணும்னா என்னால் நான் 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு மாற்றணுன்றது கஷ்டம். ஆனால் எனக்கு வந்து அந்த ஜெனட்டிக் எப்படின்றது என்னோடய ஜெனட்டிக் நல்லா தெரியும். எனக்கு ஃபுட்டோட ஸ்டைல் தெரியும். அந்த ஃபுட்டு இப்படி சாப்பிட்டா குறையின்றது தெரியும். ஸோ கரெக்டாக சாப்பிட்டுட்டு கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணி குறைங்க. தயவு செஞ்சு 2 மாதத்தில் குறைச்சிட்றேன், 60 நாளில் குறைச்சிட்றேன்றதெல்லாம் நம்பாதீங்க. அதெல்லாம் ஃபேக்கு. அது ஒரு பிஸ்னஸ், அவ்வளோதான். கூடிய சீக்கிரம் நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் மாஸ்டர். கண்டிப்பாக வாங்க.